500 பட்டதாரி ஆசிரியர்களுக்கு உடனடியாக பணி நியமனம் வழங்கலாம் என்று தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. விரிவான தகவலோடு நம்முடைய செய்தியாளர் மதன், இந்த வழக்குடைய பின்னணி என்ன? நீதிமன்றம் அனுமதி தருவதற்கான காரணம் என்ன? தேவா, தமிழகத்தில் காலியாக உள்ள பட்டதாரி ஆசிரியர்கள் பணியிடங்களுக்கு நேரடி தேர்வு நடத்தி 2500 பேர் தேர்வு செய்யப்பட்ட நிலையில் அவர்களுக்கு அந்த பணி நியமனம் செய்யப்படாமல் இருந்தது. இதற்கிடையே தான் இந்த பட்டதாரி ஆசிரியர்கள் நேரடி நியமனம் செய்யும் அரசின் முன்மை எதிர்த்து ஆசிரியர் அல்லாத பணியில் இருப்போர் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு சொன்னார்கள். அதாவது தங்களுக்கு சேர வேண்டிய 2% இடஒதுக்கீடு வழங்காமல் மற்றவர்களுக்கு பணி நியமனம் வழங்கக்கூடாது என்று அவர்கள் அந்த வழக்கை தொடர்ந்தார்கள். இந்த வழக்கை விசாரித்த தனி நீதிபதி 2% இடஒதுக்கீட்டை இவர்கள் ஒதுக்கீடு செய்யாமல் நேரடி தேர்வு மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 2500 பேரை பட்டதாரி ஆசிரியர்கள் நியமனம் செய்யக்கூடாது என்று ஏற்கனவே ஒரு இடைக்கால தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த இடைக்கால தடை எதிர்த்துதான் தற்போது அந்த நேரடி தேர்வு மூலமாக பணி நியமனத்திற்கு தேர்வு செய்யப்பட்ட தரப்பில் இந்த மேல்முறையீட்டு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுக்கள் என்று நீதிபதிகள் சுரேஷ்குமார் மற்றும் ஹேமந்த் சந்திரகவுடா அமர்வு விசாரணைக்கு வந்தபோது மனுதாரர் தரப்பில் அதன் வழக்கறிஞர், அதாவது 2500 பேர் நேரடியாக தேர்வு செய்யப்பட்டு பணி நியமனத்திற்கு ஏற்கனவே காத்திருக்கும் நிலையில் தனி நீதிபதி உத்தரவால் இது மேலும் பாதிக்கப்பட்டுள்ளது. இடைக்கால தடை உத்தரவை ரத்து செய்துவிட்டு இந்த 2500 பேருக்கும் நியமனம் வழங்க தமிழக அரசுக்கு உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்றும் வகையில் ஒரு வாதம் எடுத்து வைக்கப்பட்டு தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் தேர்வு மூலமாக நேரடியாக தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு பணி நியமன உத்தரவு தயாராக தெரிவிக்கப்பட்டது. இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் நேரடி நியமனருக்கு தேர்வு செய்யப்பட்ட 2500 பேருக்கு அரசு பணி நியமன உத்தரவை உடனே வழங்கலாம் என்று தற்போது உத்தரவு பிறப்பித்தார்கள். இந்த பணி நியமனம் செய்து தொடர்பான அறிக்கையை தாக்கல் செய்யும் இந்த வழக்கின் அடுத்த விசாரணைக்காக மீண்டும் 2 வாரங்களுக்கு இந்த வழக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. விரிவான தகவலுக்கு நன்றி மதன்.